ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோஸ்வாலஜியில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். கிங்டம் அனிமலியா. ஆல்ரெடி இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட் லெசனுக்குரிய வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வீடியோஸ்க்குரிய லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாமா. அதே மாதிரி நீட்க்குரிய பயாலஜி நோட்ஸ் போடுறோம். அதே மாதிரி வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, அதே மாதிரி மேக்ஸு, 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, அதில் வந்து பயோஸ்வாலஜி வந்து நாங்கள் அந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்க்கலாம் கிங்டம் அனிமலியா. கிங்டம் அனிமலியாவில் சாப்டர் அவுட்லைன் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ். ஆல்ரெடி வந்து கிளாஸிஃபிகேஷனை பற்றி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதுலேருந்து என்னென்னா டாக்ஸானமி, சிஸ்டமெட்டிக்ஸ், எப்படிலாம் வந்து அனிமல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க, எந்த ஃபீச்சர்ஸில் வந்து அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க, அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். இப்போ அந்த கிளாஸிஃபிகேஷனோட பேசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமலியாவோட கிளாஸிஃபிகேஷனா, ஓகேவா. அந்த கிங்டம் அனிமலியாவில் எப்படிலாம் வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்க்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸு எப்படிலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு, அதோட செக்மெண்டேஷன் என்ன, அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் கார்டேட்ஸ், இன்வெர்டிபிரேட்டாக அப் டு ஃபைலா லெவல். நான் கார்டேட்ஸ்னால் இன்வெர்டிபிரேட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா முதுகெலும்பு இல்லாததை நான் கார்டேட்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபைலா லெவல், அதோட ஃபைலா லெவல்ஸா, ஓகேவா. ஃபைலம்னா கார்டேட்ஸா, நான் கார்டேட்னா இன்வெர்டிபிரேட்டா, கார்டேட்ஸ்னால் வெர்டிபிரேட், முதுகெலும்பு உள்ளது தான் கார்டேட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்டேட்டை அப் டு கிளாஸ் லெவல், அதோட கிளாஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து சாப்டர் அவுட்லைனு, ஓகேவா. இப்போ இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். Kingdom Animalia comprises million of animal species and studying them without the basic classification may lead to the confusion. ஒரு கிங்டம் அனிமலியா நம்மளுக்கு வேணும்னா அதில் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீசஸ் நிறையா இருக்கும். ஆனால் அதை நம்ம படிக்கணும்னா ஒரு பேசிக்ஸான கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. In addition to this, there are several new species of animals are discovered. நிறையா ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து எதுலாம் எசென்ஷியல்ன்றதை சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் அசைனிங் எ சிஸ்டமிக் பொசிஷன் டு த நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸா, ஓகேவா. நம்ம வந்து இப்போ ஒரு கிளாஸிஃபிகேஷனோட இம்பார்ட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனும் நேமிங்கும், ஓகேவா. ஐடென்டிஃபிகேஷனாக அந்த அனிமல்ஸை பற்றி டிஸ்கிரைபாக பண்ணுறது, டீட்டெயிலாக சொல்கிறது, அதே மாதிரி அந்த அனிமல்ஸை வந்து நேம் பண்ணுறது, ஓகேவா. நேமிங் எப்படி வைக்கணுன்றதை ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். டாக்ஸானமிக் நாமன்க்ளேச்சர்னு சொல்லியிருப்பாங்க. அதைப்படி வந்து நேமிங் வைக்கிறது. அதே மாதிரி ஒரு நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ், ஓகேவா, நியூலியாக டிஸ்கவர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்பீசஸுக்கு எப்படி சிஸ்டமேட்டிக் பொசிஷன் அசைனிங் இருக்கணும் அப்படின்னா அந்த பொருந்துற மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்பீசஸுக்கு நேமிங் வைப்பாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனிமல் கிங்டம் வந்து எதை மெயின்லி பேஸ்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கிங்டம் அனிமலியா இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கரியாட்டிக் மல்டிசெல்லார் எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். ஈக்கரியாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சும் கிங்டம் அனிமலியானா என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்கன்னா ஈக்கரியாட்டிக், மல்டிசெல்லார், எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். இந்த மூடோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் கிங்டம் அனிமலியா இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஈக்கரியாட்டிக்னா நியூக்ளியஸ் உள்ளதை வந்து ஈக்கரியாட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். மல்டிசெல்லார் நிறைய யூனிசெல்லுலார இல்லாமல் மல்டிசெல்லுலர் நிறையா செல்ஸ் மேடப் ஆகி ஒரு டிஷ்யூ வந்து ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிறது தான் மல்டி செல்லுலார் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்னா ஃபுட்டை வந்து அதுவாகவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இன்னொரு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் எட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம், அதை சொல்கிறது. அதுதான் வந்து கிங்டம் அனிமலியாவோட கேரக்டரைஸ்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திஸ் இன்க்ளூட் அபவுட் 35 ஃபைலா இருக்குது. அதே மாதிரி 11 மேஜர் ஃபைலா, மொத்தம் 35 இருக்குது. அதில் வந்து 11 என்ன சொல்கிறாங்க, மேஜர். 99% ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்வெர்டிபிரேட்ஸா ஆர் அனிமல்ஸ் வித்தவுட் பேக் போன். 99% அனிமல் ஸ்பீசஸில் இன்வெர்டிபிரேட்ஸாக தான் இருக்குது, முதுகெலும்பு இல்லாததை சொல்லியிருக்காங்க. The remaining represent vertebrates are animal with backbone. மித்த அனிமல்ஸில் வந்து மீதியை வந்து என்ன சொல்கிறாங்க, அனிமல்ஸ்க்கு வந்து பேக் போன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. On the basis of presence and absence of notochord vertebrate column, animals are classified into two groups, non-chordates and chordates.
அந்த நோட்டோகார்ட் வெர்டிபிரல் காலம் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸை கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க 2 மேஜர் குரூப்பாக. ஒன்று நான் கார்டேட்ஸ், அதுக்கப்புறம் கார்டேட்ஸா. ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தது இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனா. ஓகேவா, பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்னென்னா இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து செல் ஃபார்ம் ஆகுது, எப்படி செல்லுலேருந்து டிஷ்யூலேருந்து எப்படி ஆர்கனை, எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகிறது தான் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா, மல்டி செல்லுலார் ஆர்கன்சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனலுமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட என்ன சொல்கிறாங்க, காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், நேச்சர் ஆஃப் சீலம், presence or absence of segmentation, notochord, organization of the organ system. இப்போ ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ், ஓகேவா, மல்டி செல்லுலார் ஆர்கன்சமுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரக்சரலும் ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதில் வந்து ஸ்ட்ரக்சரலும் ஃபங்க்ஷனுமா காமன் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல் லேயர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆகிறது, அதே மாதிரி ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக என்ன அர்த்தம்னா டிஷ்யூலேருந்து செல்லு, ஓகேவா, சாரி செல்லேருந்து டிஷ்யூலேருந்து ஆர்கன் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் சீலம்னா பாடி கேவிட்டி இருந்தால் தான் இப்போ எலிமெண்ட்ரி ட்ராக்ட், ஓகேவா, எலிமெண்ட்ரி கட்டு, இதுக்கெல்லாமே ஒரு கேவிட்டி. ஓகேவா, நேச்சர் ஆஃப் சீலம்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். செக்மெண்டேஷன், ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ட். செக்மெண்டேஷனா அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, செக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் எர்த்வார்முக்கு பார்த்துருக்கீங்களா, ஒரு வரியாக, ஓகேவா, செக்மெண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து செக்மெண்டேஷன்றது சொல்லுவாங்க. நோட்டோகார்ட்னா வெர்டிபிரல் காலமா, ஒரு ஆர்கன் சிஸ்டமோட ஆர்கனைசேஷன். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, காமனான ஃபண்டமெண்டல் ஃபீச்சர்ஸு மல்டி செல்லுலார் ஆர்கானிசமுக்கு, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா. ஆல் மெம்பர் ஆஃப் கிங்டம் அனிமலியா ஆர் மெட்டாசோவா. மல்டி செல்லுலார் அனிமல்ஸை கிங்டம் அனிமலியால என்ன சொல்கிறாங்க, மெட்டாசோவான. அது வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் செல்லுலார் ஆர்கனைசேஷன் எக்ஸிபிட் பண்ணுமா, வெளிப்படுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டாசோவன் செல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இண்டிபெண்ட்டாக இருக்காது, அது ஒரு லேபர் மூலியமாக என்ன சொல்கிறாங்க, டிவிஷன் நடக்கும், ஏதோ ஒரு உதவி மூலயமா என்ன சொல்கிறாங்க, டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், மெட்டாசோவன் cell may be functionally isolated or similar kind of cells may be grouped together to form tissue, organ system. செல் வந்து ஃபங்க்ஷனலியாக ஐசோலேட்டாக இருந்தாலும் ஒரே கைண்ட் ஆஃப் செல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அது ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகும், இல்லை ஒரு டிஷ்யூலேருந்து ஆர்கனாக ஃபார்ம் ஆகும், ஒரு ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். அதை ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் செல்லாக இருந்தால் தான் ஒரு செல்லுலேருந்து டிஷ்யூ ஃபார்ம் ஆகும், டிஷ்யூலேருந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். இதுதான் என்ன சொல்கிறாங்க, லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனா. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சீன் இன் ஸ்பாஞ்சஸில் தான் நம்ம பார்க்கலாம் செல்லுலார் லெவல். ஓகேவா, அந்த செல் இன் ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச்ட் அஸ் லூஸ் அக்ரிகேட் அண்ட் டு நாட் ஃபார்ம் டிஷ்யூ. என்ன சொல்கிறாங்க, அந்த செல்லு வந்து அக்ரிகேட்னா ஒட்டி இருக்கிறது, அட்டாச்மெண்ட், ஓகேவா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பாஞ்சஸோட செல், ஸ்பாஞ்சஸ்ன்றது ஒரு ஸ்பீசியஸ் தான், ஓகேவா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, செல் வந்து எப்படின்னா லூஸாக அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறனால அது வந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகாது. அதனால அதுவும் என்ன சொல்கிறாங்க, செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எக்ஸிபிட் பண்ணு. இது ஒன் டைப் ஆஃப் செல்லார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. There is a division of labor among the cell. The different types of cells are functionally isolated. அங்கே டிவிஷன் நடக்கும். என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷனலியாக ஐசோலேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்பாஞ்சஸில் செல்ஸ் வந்து எல்லாமே லூஸாக அரேஞ்ச் ஆகாமல் இருக்கிறனால, லூஸ்லியாக இருக்கிறனால டிஷ்யூ ஃபார்ம் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. இன் ஸ்பாஞ்சஸில் த அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பினாகோசைட்ஸா பிளேட் லைக் செல்ஸ் த மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பாஞ்சு. அந்த ஸ்பாஞ்சஸில் அவுட்டர் லேயர் என்ன சொல்கிறாங்க, பினாகோசைட்ஸ்ன்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, அது என்ன பண்ணுன்னா பிளேட் லைக் செல்ஸ், பிளேட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த செல் சைஸ் இருக்குமா. அது வந்து அந்த ஸ்பாஞ்சோட சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுற வேலை வந்து பினாகோசைட்ஸுக்கு. இன்னர் லேயர் என்ன சொல்கிறாங்க, கேனோசைட்ஸா. இந்த இது என்ன வேலைனா, தே ஆர் ஃபிளாஜிலேட்டட் காலர் செல்ஸ் தட் கிரியேட் அண்ட் மெயின்டைன் த வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பாஞ்ச் தஸ் ஃபெசிலேட்டிங் ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனை. அதாவது சொல்கிறாங்க ஃபிளாஜிலேட்டட் காலர் செல்லுன்றது தான் இன்னொரு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க,
கேனோசைட்ஸோட இன்னொரு பேர் வந்து காலர் செல்ஸ்ன்றாங்க. ஃப்ளாஜெலேட்னா எப்படின்னா அது ஒரு ஃப்ளாஜெலம்ன்றது ஒரு ஸ்பீசஸ், ஓகே, அது ஒரு ஆர்கானிசம் அந்த ஷேப்பில் இருக்குது. ஃப்ளாஜிலேட்டட் காலர் செல்ஸாக இருக்குன்றத சொல்கிறாங்க இந்த ஸ்பாஞ்சஸோட இன்னர் லேயரில். அது என்ன பண்ணுன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுக்கு மெயின்டைன் பண்ணுமா, உருவாக்கவும் செய்யுது. ஸ்பாஞ்ச் த்ரூ ஃபெசிலேட்டிங் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன். இந்த கேனோசைட்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஸ்பாஞ்சோட ரெஸ்பிரேட்டரியும் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனையும் நடக்கிறதுக்கு உதவுது அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னர் லேயரில் வந்து கேனோசைட்ஸ், அவுட்டர் லேயர் வந்து பினக்கோசைட்ஸ். பினக்கோசைட்ஸ் என்ன பண்ணும், அந்த மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பாஞ்சோட சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணும். இது என்ன பண்ணும், இது கேனோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து கேன்கோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து காலர் செல்ஸ், இல்லைனா ஃப்ளாஜிலேட்டட் காலர் செல்ஸ். இதெல்லாம் வந்து வாட்டரை மெயின்டைன் பண்ணுது, ஃப்ளோ பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரியும் டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனாக என்ன சொல்கிறாங்க, த செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷனாக அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூ. செல் வந்து என்னது சிமிலராக ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அக்ரிகேட் ஆகி ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. அதான் சொல்கிறாங்க. The cell of the tissue integrate in a highly coordinate fashion to perform a common function due to the presence of nerve cells and the sensory cells. இப்போ நர்வ் செல்ஸ்லையும் சென்சரி செல்ஸ்லையும் இந்த டிஷ்யூ என்ன பண்ணுமா, காமன் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நர்வ் செல்ஸ்னால் தெரியும், நர்வில் உள்ள செல் தான் நர்வ் செல்ஸ்ன்றாங்க. சென்சரி செல்ஸ்னால் நம்மளுக்கு வந்து சென்சேஷன், ஓகேவா, இப்போ டச் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, ஓகேவா, இப்போ லைட் பட்டால் அது ஒரு உணர்ச்சியாக தெரியுது, அதுதான் என்ன சொல்லுவாங்க, சென்சரி செல். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் நிடாரியன்ஸா. இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எந்த ஸ்பீசஸில் பார்க்கலாம்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸில் வந்து நிடாரியன்ஸ்ன்ற ஒரு ஸ்பீசஸில் ஒரு ஆர்கனிசமில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிடாரியன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா? த ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் பாடி பிளான் இன் அனிமல்ஸா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனிமல்ஸோட பாடி பிளான், ஓகேவா, பாடி ஒரு உருவாகணும்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து டிஷ்யூ தான் ஃபார்ம் ஆகும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்ஸாம்பிள் ஹைட்ரா, சீலன்ட்ரேட்டா, இது வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ அக்ரிகேட் டு ஃபார்ம் அன் ஆர்கன் டு ஃபார்ம் அ பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறாங்க, டிஷ்யூ அக்ரிகேட் ஆகி, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ அக்ரிகேட் ஆகி ஒரு ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கு உண்டாக்குது. ஓகேவா? ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் அ ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் appear for the first time in the phylum Talihelminthes and seen other higher phyla. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றத ஒரு டிஷ்யூ லெவலோட அட்வான்ஸ்மெண்ட்ன்றதை சொல்கிறாங்க ஆர்கனை. ஓகேவா? இதை எங்கே ஃபஸ்ட் டைமில் எதில் பார்த்தாங்கன்னா ஃபைலம் Talihelminthes, அதுக்கப்புறம் அதர் ஹையர் ஃபைலால் பார்த்தாங்க. அதான் இந்த ஃபஸ்ட்டு ஆர்கன் லெவல். ஃபஸ்ட்டு வந்து செல்லுலார் லெவலை வந்து டிஷ்யூ லெவல் வந்து ஃபஸ்ட்டு எங்கே எக்ஸிபிட் பார்த்தாங்க, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸை நிடாரியன். ஓகேவா? இங்கே டிஷ்யூவில் ஆர்கனில் வந்து Talihelminthes அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். த மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அமாங் அனிமல்ஸ் இஸ் எக்ஸிபிட்டட் பை flatworms, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordates. இதை என்ன சொல்கிறாங்க, ஒரு அனிமல்ஸ்லேயே ஹையஸ்ட் லெவல் ஆர்கனைசேஷன், ஓகேவா, ஒரு உருவாகிறதுக்கு ஆர்கன் சிஸ்டம்லேருந்து ஒரு ஆர்கனிசமாக ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்னலாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்கு, எந்தெந்த அனிமல்ஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருக்குன்னா flatworms, nematodes, annelids, arthropods, mollusks, echinoderms and chordates. இந்த அனிமல்ஸ், இந்த ஸ்பீசஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த லெசன் வந்து பெரிய லெசன், ஒவ்வொரு ஸ்பீசஸ் பற்றி அதோட ஃபங்க்ஷன், அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேவா? எவால்யூஷன் ஆஃப் மீசோடம் இன் திஸ் அனிமல்ஸ் ஹஸ் லெட் டு த ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரலாக உருவாகிறதுக்கு மீசோடம், அனிமல்ஸோட மீசோடம் சொல்லுவாங்க. ஓகேவா? எண்டோடம், எக்டோடம், மீசோடம் சொல்லுவாங்க. எக்டோடம்னா அவுட்டர் லேயர், எண்டோடம்னா இன்னர் லேயர், மீசோடம்னா மிடில் லேயர்னு சொல்லுவாங்க. நம்ம எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு இந்த 3 லேயர்ஸ் தான் உதவும். இந்த 3 லேயர்லேருந்து தான் எக்டோடம்னா அவுட்டர் லேயர் பார்ட்ஸ் சொல்லுவாங்க, மீசோடம்னா மிடில் பார்ட்ஸை சொல்கிறது, எண்டோடம்னா இன்னர் பார்ட்ஸ். இதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து உருவாகிறதுக்கு காரணம். அதில் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி வந்து மீசோடம் தான், அனிமல்ஸோட மீசோடம் அந்த எவால்யூஷனை தான் சொல்கிறாங்க.
The tissue are organized to form organ system. Tissue வந்து என்ன சொல்றாங்க, ஆர்கனைஸ்ட் ஆகி ஆர்கன் சிஸ்டமா ஃபார்ம் ஆகுது. Each system is associated with the specific function, so organ system level of organization. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். இப்போ கிட்னி பார்த்தீங்கன்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன, அது வந்து எக்ஸ்கிரீட் பண்ணுறது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எக்ஸ்கிரீட் பண்ணுறது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன பண்ணும், நம்மளோட ப்ரீத் பண்ணுற ப்ராசஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது. ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமுக்குமே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும், அதை சொல்கிறாங்க. ஹைலி ஸ்பெஷலைஸ்டு the nerve and the sensory cells coordinate integrate the function of organ system. ஒரு ஆர்கன் சிஸ்டமுக்கு மெயினான என்ன சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் வந்து நர்வும் சென்சரி செல்ஸும் கோஆர்டினேட்டும் அதோட இன்டிகிரேஷன். ஓகேவா, இதுதான் வந்து ஆர்கன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. விச் கேன் பி ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல்ஸ். அதோட ஒவ்வொரு அனிமல்க்குரிய இதை பொறுத்து வந்து அதோட ஃபங்க்ஷன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. For example, the digestive system of Talihelminthes has only a single opening to the exterior, as serves as both mouth and anus. Is called the incomplete digestive system. Talihelminthes ஒரு ஃபைலம். ஓகேவா, அந்த டைஜஸ்ட் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும், எக்ஸ்டீரியராக ஓப்பனிங் இருக்கும். அது என்ன பண்ணால் மவுத் அண்ட் ஆனஸ், அதே வழியாக தான் சாப்பிடும், ஒரே வழியாக தான் சாப்பிடும், ஒரே வழியாக தான் என்ன பண்ணும், எக்ஸ்க்ரீட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணும். அது என்ன சொல்கிறாங்க, இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ன்றாங்க சொல்கிறாங்க. ஃப்ரம் அஸ்கல்மென்தஸ் டு கார்டேஸ், அஸ்கல்மென்தஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் ஆல் அனிமல்ஸ் ஆஃப் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அஸ்கல்மென்தஸ்லேருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எல்லா அனிமல்ஸுக்கும் கம்ப்ளீட்டான டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கனால வித் 2 ஓப்பனிங்ஸ், அதுக்கு வந்து 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது, ஒன்று மவுத் அண்ட் ஆனஸ்ன்றது சொல்கிறாங்க. இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி. நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே 2 டைப் இருக்குது, ஒன்று ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்னா என்னென்னா, பிளட் வந்து டிஷ்யூ ஸ்பேசஸ்லேயே ஃபில்ட் ஆகி அதுக்கு வந்து பிளட் கேபிலரிஸ் எல்லாமே இருக்காது. ஓகேவா, டிஷ்யூலேயே ஃபில் பண்ணி அது மூலியமாக சர்க்குலேட் ஆகிறதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன அனிமல்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்த்ரோபாட்ஸ், மோலஸ், எக்கினோடம்ஸ், ஈரோகார்டிட்ஸ். இது வந்து ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமா. க்ளோஸ்டு டைப்னா என்ன சொல்கிறாங்க, பிளட் இஸ் சர்க்குலேட்டட் த்ரூ பிளட் வெசல் ஆஃப் வேரிங் டயாமீட்டர்ஸ். பிளட் வெசல்ஸ் மூலமா பிளட் வந்து சர்க்குலேட் ஆச்சுன்னா, ஓகே, அது பிளட் வெசல்ஸ்னால் என்னென்னா ஆர்டரி, வெயின், கேபிலரிஸ், இது மூலமா பிளட் சர்க்குலேட் ஆச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க, க்ளோஸ்டு டைப். நம்மளுக்கும் க்ளோஸ்டு டைப் தான், ஹியூமன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் டைப்பா. அனிமல்ஸில் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா, அனிலிட்ஸ், செஃப்லோகார்டேட்ஸ் அண்ட் வெர்டிப்ரேட்ஸா. ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து லெவல் ஆஃப் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல், அதே மாதிரி ஆர்கானிசம்லையே என்ன பார்த்தோம், டைஜஸ்டமில் 2 டைப் இருக்குது. ஓகேவா, ஒன்று ஒரே வழியாக வந்து மவுத் அண்ட் ஆனஸ் இருக்கும், இன்னொன்று 2 டைஜஷன் கம்ப்ளீட்டாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும், வித் 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும், மவுத் அண்ட் ஆனஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் 2 டைப் பார்த்தோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டைப். ஓப்பன் டைப்னா பிளட் வந்து டிஷ்யூ ஸ்பேசஸ்லேயே ஃபில் பண்ணியிருக்கும். க்ளோஸ்டு டைப்னா பிளட் வந்து எது மூலயமா சர்க்குலேட் ஆகும்னா, பிளட் வெசல்ஸ் மூலயமா சர்க்குலேட் ஆச்சுன்னா அதை க்ளோஸ் டைப்புன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சீலோம், செக்மெண்டட் வார்ம்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.